இங்க ஒரு சின்ன பையன் ஆத்தங்கரையில ஒரு தவளையை பிடிக்கும். அது கழுத்துல கல்ல கட்டி விடுறான். அதால கொஞ்சம் கூட நவள முடியல. அதால நீந்த கூட முடியல அந்த ஆத்துல. அதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு கிடைஞ்சா அதையும் பிடிச்சு அந்த தவளை மாதிரி எதுக்கும் கல்ல கட்டி விடுறான். அதாலையும் சுத்தமா நகர முடியல. அதை பார்த்து சந்தோஷப்படுறான். அது போதாதுன்னு அந்த ஆத்துலயும் ஒரு மீனை பிடிச்சு அதுலயும் கல்ல கட்டி விடுறான். அந்த மீனால சுத்தமா நீந்த கூட முடியல. இதெல்லாம் பார்த்து அவன் பயங்கர சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் அவங்க டீச்சர் பாக்குறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் தூங்கும் போது அந்த டீச்சர் அவனோட இடுப்புல ஒரு கல்லை கட்டி விட்டுருந்தாரு. காலையில எஞ்சி பார்க்கும்போது அந்த பையனால சுத்தமா நடக்க கூட முடியல. அவங்க டீச்சர்ட்ட வந்து கேட்கும்போது, நீ சில மிருகங்களோட கழுத்துல கயிறை கட்டி விட்டல, அதெல்லாம் எல்லாத்தையும் அவுத்துட்டு வர, அதுல ஒண்ணு செத்தாலுமே இதை வாழ்க்கை முழுக்க நீ சுமக்க வேண்டியிருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அவன் அதை கேட்டதும் அடிச்சு பிறண்டு அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்க, எப்படியும் அந்த தவளையை பார்த்துட்டான். அது உயிரோட தான் இருக்கு. அது கழுத்துல இருந்து அந்த கயிறை கழட்டி விட்டுதான். ஆனா பாம்பையும் மீனையும் பார்க்கும்போது ரெண்டுமே இறந்து கிடக்கு. அதை பார்த்தோன்னு அவன் கதறி கதறி அழ ஆரம்பிக்கான். ஏன்னா இனிமே இதான் இவனோட நிலைமை அப்படின்னு.